இப்போ நம்ம இதில் வந்து மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். நாளைக்கு வந்து 1 கிலோ பாறை மீன் தான் வாங்கி கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இதோட நான் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். கீரையில் அப்படியே முழுசாக தான் சேர்க்குறேன். ஏன்னா வந்து காரம் வேண்டாம், ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும். மாங்காய் ஒரு 4 துண்டு சேர்க்குறேன். மீன் குழம்புக்கு மாங்காய் போடும்போது கொஞ்சம் புளிப்பு இல்லாத மாங்காவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாங்காவோட புளிப்பை விட மாங்காவோட வாசனை தான் குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கடாயை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். மீனும் நல்லா வெந்துடும், அந்த மாங்காவும் வெந்துடும். அப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். மீன்லாம் சூப்பராக வெந்துருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக இதில் வந்து கருவேப்பிலை தூவிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் ஃபைனலாக. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.